புது நடிகர்களை வச்சு எடுக்கிறது இந்த இயக்குனருக்கு புது விஷயமா? ஸோ அப்படி இருக்கும்போது புதுமுக நடிகர்களை வச்சு ஒரு சூப்பரான படத்தை எடுத்திருக்காரு நம்ம இயக்குனரான ஏஎல் விஜய் அவர்கள். ஸோ மலையாள நடிகரான அசோகன் அவர்களும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அந்த படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு இசையமைச்சிருக்க ஒரு படமா இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் படம் பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிற நிலையில இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு சென்னையில். ஸோ இயக்குனர் பாலா அவர்கள், ஹாரிஸ் ஜெயராஜ், நம்ம ஏஎல் விஜய் அவர்கள், எம்எஸ் பாஸ்கர், இந்த மாதிரி பல பேர் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசியிருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஜய் நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு எல்லா விதத்துலையும். அதாவது தொழிலில் மட்டும் வேணா ஜூனியராக வேணா இருக்கலாமே தவிர, எப்படி ஒரு மனுஷன் ஒரு இயக்குனர் இல்லை யார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஆனால் தூங்காமே ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அது ஏஎல் விஜய் தான். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜையும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் எந்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வருவார், எந்த நேரத்தில் அவருக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். மதயானை கூட்டம் படத்தில் நடித்த விஜய் சந்திரசேகர் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அவர்கள் சொன்னது அங்கிருந்த எல்லாரையுமே நெகிழ்ச்சியில் ஆளாக்கிடுச்சு. இது மட்டுமா சொன்னார், கூடவே தாயுமானவர் நம்ம ஏஎல் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களை பாராட்டி தள்ளிட்டாரு. மேடம், நான் உங்களை கவனிக்கல வெளிச்சத்தில். உங்களோட நான் மிகப்பெரிய ரசிகன். மதயானை கூட்டம் பார்த்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும். விஜய்மால்ல ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கிற போது அந்த ஐபால் ஒருத்தரையும் 2 பேரையும் திரும்பி அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத கண்ணிலேயே காமிப்பீங்க. அது 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். எனக்கு பிடித்த நடிகை ராதியா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னன்றதில் நான் சொல்லிக்கிறதுல போகிறேன். எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் எனக்கு தாயுமானவன். என்னோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக நின்று அதில் பங்கெடுத்து உடன்பிறப்பா, நானே சொல்லிட்டேன் தாயுமானவன்னே சொல்லிட்டேனே, அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறவன். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன், நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்காட்லாண்டில் நடக்கப்பட்டது. ஸோ இந்த படத்துடைய நாயகியான ஜியா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து போகிறதுக்கான விசாவில் ஏதோ ஒரு இஷ்யூ. ஸோ இந்த பிரச்சனைக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரொம்பவே உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மாலியன் மாண்டி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தமிழ் சினிமாவுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ரொடியூசர்ஸ். அதை நான் ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்காட்லாண்டில் படம் பண்ண போகும்போது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஜியாவோட விசா கிடைக்கல. லண்டனுக்கு ஸ்காட்லாண்டில் வர்றதுக்கு யூகே விசா கிடைக்கல. நாங்கள் எல்லாம் போய் இறங்கிட்டோம். ஆனால் ஜியா தான் அந்த படத்துக்கு வேணும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டக்குன்னு ஆல்டர்னேட் பார்க்கணும் கூட முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அப்போ எனக்கு நான் பிரேம் சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போது என்ன ஒரு டைலமாவில் இருந்தோம். ஏன்னா ஒரு பெரிய க்ரூவை போய் இறங்கியாச்சு. அந்த 30 நாள் ஷெட்யூலுக்கு ஹோட்டல் பே பண்ணியாச்சு, லொக்கேஷன் பே பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ படம் ஹீரோயின் இல்லாமல் நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம். வேறு அவசரத்தில் யார் வேணால் போடலாம். ஆனால் அன்றைக்கி நான் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோம், என்ன பண்ணணும்னு கேட்டேன். சார் வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த படத்தை இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஒரு ஃப்ரெஷர்ஸை வச்சுட்டு ஹாரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டோட உள்ளே கொண்டு வர்றதுன்றது ஒரு நல்ல ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் வேணும். அப்போ தான் நம்ம அதை எடுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மாலியன் மாண்வி. ஏஎல் விஜய் அவர்கள் சொன்னது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலா சார் அவர்கள் நேர்லேயே வாழ்த்தினது எவ்வளோ பெரிய விஷயம், இது ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, வாங்க பார்க்கலாம். பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சார் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். நீங்கள்
இந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கும் எங்களை வாழ்த்துனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னீங்க சார், அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் படங்கள் பார்த்து அந்த பாதிப்புலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஃப்ரேமே தேவையில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணுன்றத உங்கள் படங்கள் பார்த்தே கற்றுக்கலாம் சார். அதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் சார். உங்கள் படங்கள் தான் லேர்னிங், எங்களுக்கு ஒரு பாடமும் லேர்னிங்கும். நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லைஃப் ஃபுல்லாக, அது எனக்கு தெரியும். பர்சனலாக நம்ம நிறையா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அர்ஜுன் அஷ்டன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அது மாதிரி பாஸ்கரனுக்கு இம்பார்ட்டன்ட். பாஸ்கர்னா வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர்னு சொல்கிறத தாண்டி இந்தியன் சினிமாவோட ப்ரைடு. அவர் வந்து மொத்தமாக 40 நாள் அவர்கிட்ட வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம், இந்த படத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ்கர்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒர்க் பண்ண ஜெயராஜ் எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க. எல்லாருமே சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து அர்ஜுன் மதும்லாம் தாண்டி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா அரவிந்த் கிருஷ்ணா சார், அவரோட ஃபோட்டோகிராஃபி அதை நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப ஷார்ட் டைமில் என்னோட பேஸ் ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விஷுவல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டீம் ஸ்ரீராம் அண்ட் எவ்ரி ஒன், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிரசன்னா, சாய்தி, ரேஷ்மா, ரிதா, everyone, thank you so much. 1999 கௌதம் மேனன் அவர்கள் நம்ம ஆரி ஜெயராஜ் அவர்களை மீட் பண்ண 2000 ஆண்டு இந்த மின்னலே அப்படின்ற படம் வெளியாகுது. ஸோ இந்த படம் இப்போ ரீசெண்டாக கூட ரீலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஜெயராஜ் அவர்கள் மேடையில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 25 கால சினிமா அந்த வரலாறை பற்றி சொல்கிறாரு, வாங்க பார்க்கலாம். 25 வருஷம் சொல்லிட்டு 3வது நான் மறந்துட்டேன். ஏன்னா ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000வது வருஷத்துல தான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு, ரீமா சென்றவங்க புது கதாநாயகி, ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மாண்டவர், அவர் ஒருத்தர் தான். அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட இருந்து நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும். இந்த படத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய இசையில் ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசில் வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பப்பட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் நாங்கள் ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி, எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு தான் எம்மா கஜினின்னு ஆர்கஸ் அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் வினீத் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதான டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்கிற ரசிகருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். இந்த படத்துடைய நாயகனான மது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப படத்திலேயே ஏஎல் விஜய், ஹாரி ஜெயராஜ் போன்ற ஜாம்பவான்களோட ஒர்க் பண்றது ரொம்பவே பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. வாங்க மீதி என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த படம் காதல் ரீசெட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங். எனக்கு அந்த லேர்னிங் எனக்கு கொடுத்த ஏஎல் விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்தன் கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க, நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. இந்த கதையை மட்டுமே நம்பி புது கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு
ப்ராஜெக்டை நம்பி ஏஎல் விஜய் சாரை நம்பி ஹாரி சாரை நம்பி இந்த படத்தை எடுத்த ப்ரொடக்ஷன் டி ஸ்டுடியோஸ், சன்வி டென்வி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் M&Mக்கு என்னோட நன்றி. இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனாக எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜில் உங்கள் பாட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார். எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்கள் கூட சைடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமாக இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட ட்ராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும். தேட்டர்ஸ்லேருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூடில் தான் போவீங்க. ஸோ March 6th தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படமாக வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஏஎல் விஜய் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக MS பாஸ்கர் இல்லாமல் இருக்குமா? அப்படி இருக்கும்போது ஏஎல் விஜய், MS பாஸ்கர் இவங்க 2 பேருமே இணை பிரியாத சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி MS பாஸ்கர் அவர்களே ஏஎல் விஜயை தன்னோட சொந்த தம்பி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் அவர்கள் வீடு கட்டுறதுக்கு ஏஎல் விஜய் உதவி செஞ்சிருக்காரமா, பண உதவி. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்னோன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் MS பாஸ்கர் ஷேர் பண்ணுறாரு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் தம்பியினுடைய எல்லா படத்துலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டராக தான் கொடுப்பார். ஒரு துளியும் கர்வம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலையை ரசித்து இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாண்ணே, நான் நீங்கள் சொன்னது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குண்ணா, அது அப்படியே வைங்கண்ணே, அந்த மாடுலேஷன் இது எல்லாவற்றையும் ரசித்து நம்மை ஒரு சொந்த அண்ணனாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தம்பியினுடைய இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு ப்ரொடியூசர் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு இந்த வீடு கட்டி முடிந்ததும் இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு மறக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டில் எனக்கு நல்ல நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நடித்த விஜய் சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா ஏஎல் விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லவே கேமியோ ரோலாக இருந்தால் கூட நான் பண்ணுறேன், கதை கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு முன் நடிச்சிருக்காங்க. ஸோ இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலாம். சத்தியமாக இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூப்பிட்ட உடனே நான் நோன்னு சொல்லாமல் குட்டி ஒரு கேமியோ ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா அப்படின்னு சொன்னார். டைட்டிலே ட்ரெண்டியாக இருக்குங்க, டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. வெரி ஹாப்பி டு பி இன் த ஃப்ரேம்ஸ் ஆஃப் விஜய் சார். ஐ திங்க் அடுத்த படத்தில் கொஞ்சம் மீட்டியான ரோல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட தீனியை நிறைய டைலாக்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இதில் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப குவாய்ட்டாக, சட்டிலாக, காமாக பண்ண வச்சுருந்தாரு. வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங் குரு, ஸ்மார்ட் ஹீரோயின், ஸ்மார்ட் ஹீரோ அண்ட் வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்காங்க.
நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் மீடியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப தூண்கள் மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. எதுக்கும் கவலைப்பட வேணாம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தமிழ் மூவி என்னோட ரிலீஸ் ஆக போகிறேன். And thank you everyone, and thank you God Almighty. I'm so grateful for where I'm right now standing, and my wife, my kid, Appa, Amma, Asika, Saubika, ellarodum big thanks first of all. And thank you Vijay sir for giving me a role in this wonderful movie. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தமிழில் கிடைச்சது, இட்ஸ் a big thing. And இனி இந்த மாதிரி மூவி கிடைக்கும் தெரியல. And I hope I have given my best for this movie, and it's கொஞ்சம் twisty and quirky ஆയിട്ടുள்ள ஒரு கேரக்டர் தான். He'll be a romantic person, at the same time he will be a comedian, at the same time he might be a villain as well. So don't miss it, because Haris Jayaraj sir's சாங்க்கு நான் லிப்சிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்கு. அப்போ எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். This film is very, very, very special to my heart, and it will always be. No matter how old I get, no matter how many more films I do, no matter where I am in my life, this film will always be special to me, because after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir. I will try not to cry, but this is one of the best experiences I've had in my entire life working in this industry. It was always my dream to work in Tamil films or South Indian cinema. I would love to see him again, and if given an opportunity, I would love to work with this team again and again and again. Like Kadal, reset, repeat. I would love to repeatedly work with this team again. Thank you so much, and I hope you guys go to cinemas on 6th of March and welcome us with open arms. Thank you. மார்ச் 6ஆம் தேதி காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்ற படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஏஎல் விஜய் அவர்களுடைய இயக்கத்தில் ரொம்ப அழகான ஒரு காதல் படமாக இந்த படம் வெளிவரும். ஸோ ரசிகர்கள் எல்லாருமே மறக்காமல் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு சினிமா 2.0 நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது சினிமா 2.0. நன்றி.